என்ன பெரிய புத்திசாலி நினைப்ப? நீ பாட்டு பேசிட்டே போற. அன்னைக்கு அத்தனை பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு நான் தப்பு பண்ண மாதிரி அமைதியாக வந்தது காரணம் சரோனி. நான் உண்மையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு மனசளவுலையோ வேற விதத்தில் கஷ்டம் வந்துடக்கூடாதுங்க ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியாக வந்தேன். உன்னை பற்றி தெரியாது நினச்சிட்டு இருக்கியா? உன்னை பற்றி எல்லாமே தெரியும். அன்னைக்கு பார்ட்டியில் விஜய்க்கு ஃபோன் பண்ணது நீ தாங்கிறது நல்லாவே தெரியும். இவ்வளவு கீழ்த்தரமான வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு யோக்கிய மாதிரி பேசுற. இதெல்லாம் பண்றது உனக்கு அசிங்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணா? இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் பண்ணுனேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். இதே இது ஒரு ஆம்பளை பண்ணியிருந்தானா பிச்சு எடுத்து இருந்திருப்பேன். மறுபடியும் என் விஷயத்தில் தலையிட்டேன்னு வச்சுக்க, பொம்பளைன்னு பார்க்க மாட்டேன், பிச்சிருவேன்.